நீங்கள் ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரில் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இப்படி ஒருவருக்கொருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பவுல் எவ்வளவு அழகா சொல்றார். நீங்க சண்டை போட்டீங்கன்னா, ஒருவருக்கொருவர் கடிந்து பட்சித்தீங்களா, நீங்களே அழிஞ்சு போயிருவீங்க. உங்களை அழிக்க ஓநாய்கள் வர வேண்டாம், உங்களை அழிக்க சர்ப்பங்கள் வர வேண்டாம், நீங்களே அழிஞ்சு போயிருவீங்க. எந்த ஒரு சத்ருவும் உங்களை அழிக்க வர வேண்டாம், யாருமே உங்களுக்கு விரோதமாய் கொடி பிடிச்சிட்டு வர வேண்டாம், நீங்களே அழிஞ்சு போயிருவீங்க. மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை, ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டை அப்படின்னா அதை கடிந்து பட்சிக்கிறவர்களை 2 பேருமே அழிஞ்சிருவீங்க. ஒற்றுமையா இருந்தா அதை விட ஒரு பெரிய பலன் எதுவுமே இல்லை. ஒரு குடும்பம் ஒற்றுமையா இருந்ததுன்னா அது மற்றவங்களுக்கெல்லாம் பொறாமையா இருக்கும். அப்பா எப்படி ஒற்றுமையா இருக்கிறாங்க. அப்படிதான் ஒற்றுமையா இருக்க உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஏதோ பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அது தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஒரு குடும்பம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பாட்டி தாத்தா சொந்தக்காரங்க, அம்மா குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்பா குடும்பத்தில், பெரிய குடும்பம், அது ஒன்று சேர்க்கறது சாதாரண காரியம் இல்லை. ஆனால் ஒன்றாகிறது தான் ஒரு பெரிய பலன், ஒன்றா இருக்கிறது ஒரு பெரிய சக்தி. அதை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். 2 பேர்த்துக்குள்ள சண்டை போட்டுச்சுன்னா அழிஞ்சு போயிடும். சபையும் அதே போல தான். சபைக்குள்ள அநேக விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு குடும்பம் சண்டை வந்துச்சுன்னா பாதிக்கப்படுறது எதுனா சபை தான் பாதிக்கப்படும். சபையை அழிக்கிறதுக்கு கட்சிக்காரன் வர வேண்டாம், சபையை அழிக்கிறதுக்கு கொடி பிடிச்சிட்டு வர வேண்டாம். உங்களுக்குள்ள நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சிடும். அப்போ ஒற்றுமையை பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஒற்றுமை தான் ஒரு சபையுடைய வளர்ச்சி, ஒற்றுமை தான் ஒரு சபையின் எழுப்புதல், ஒற்றுமை தான் ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதம். இந்த ஒற்றுமையை விரும்புகிறவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள். ஏன் எனக்கு இன்னும் பரிசுத்த ஆவியானவர் வரல அப்படின்னா, நீ என்னைக்கு ஒற்றுமையை விரும்பின? ஏன் என்னால் பழைய மாதிரி நிரும்ப முடியலன்னா, உனக்குள்ள கசப்பு வந்துருச்சு, ஒற்றுமை இல்லை. இன்னைக்கு கசப்பை தூக்கி வீசுங்க, மன்னிக்க வேண்டியவங்களை மன்னிங்க, மறக்க வேண்டியதை மறங்க.